சார் அது வண்டி போக முடியாதனால அவங்க ஸ்ட்ரெச்சர் இறக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரவும் பார்த்தாங்க. அதுவும் அவங்கள வழியாக முடியல. திருப்பி அந்த 4 பசங்க எல்லாம் சேர்ந்து தூக்கி தான் வந்து கூட்டு வந்தாங்க. அப்பயும் வலி நெருக்கல்ல வந்து அவங்களாலேயும் முடியலை. ரொம்ப வலி, அவங்களுக்கும் பெயின் ரொம்ப இருந்துச்சு. டாக்டர் வந்து நார்மலாக இருக்குது, நாங்கள் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்க. வண்டி சுத்தமாக நெரிசல் சார். எந்த பக்கமும் ஒரு நடக்க கூட முடியாது, உங்களால் நடக்கவே முடியாது. நீங்கள் நடந்து வரணுனாலே இந்த ரோட்ல இருந்து நடந்து வரணுனாலே 1 மணி நேரம் ஆகும். அந்த மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்றதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது சார். அவ்வளோ கூட்டம். ஏன்னா அந்த இதுக்கு போகணுன்றக்கா வண்டியை 2 வீலர் ஃபுல்லாகவே நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த டிராஃபிக் போலீஸும் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுது. விமான சாகசுக்கு போகிறதுக்காக அவங்க அவசரத்தில் வண்டியை ஃபுல்லாக அப்படியே ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இது. ஓஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது பிரெக்னன்சி வர ஹாஸ்பிட்டல். இந்த ரோட்டில் வந்து எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸ் போகும் வரும். மற்ற ரோட்டை கிளியர் பண்ணுறதை விட இந்த ரோட்டை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கும். திடீர் ஆமாம் 2-3 ஆம்புலன்ஸு வந்தாங்க, நெரிசலில் மாட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களே எவ்வளோதான் பண்ண முடியும். திடீர்னு ஒன்றும் ஆகலை, யாருக்கும் எதுவும் ஆகலை. இளைஞர்கள்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. டிராஃபிக் போலீஸ் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.